ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரசம். இம்மிடியேட்டாக நமக்கு ரசம் வேணும்னா அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி அதில் 2 சைஸ் சின்ன சைஸ் தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி நான் இப்படி கரைச்சிப்பேன். நல்லா கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டு கரைச்சிக்கணும். புளி இருத்து வச்சுக்கணும். இருத்துட்டு அதில் 2 சைஸ் தக்காளி போட்டு கரைச்சிட்டேன். மீடியம் சைஸ் சின்ன சைஸ் தக்காளி தான். அடுத்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். நீங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ரசம் தேவைன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம 10 நிமிஷத்தில் 10 நிமிஷம் கூட அது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். நான் மிளகுத்தூள் எப்போவுமே நான் அரைச்சி வச்சுருப்பேன், சேர்த்துட்டேன். அதே மாதிரி சீரகத்தூளும் நான் அரைச்சி வச்சுருப்பேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள், அது 1 ஸ்பூன். பாருங்கள், சீரகத்தூள் தேவையான அளவு 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு. நான் பூண்டு மிக்சிலெலாம் அரைக்க மாட்டேன், தோலோடு. பாருங்கள், தோலோடு எப்போவுமே நசுக்கிப்பேன். பூண்டை வாஷ் பண்ணிட்டு இப்படி தோலோட இடிக்கல் வச்சு நசுக்கி இப்படி போட்டுப்பேன். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம கலந்துட்டோம். பூண்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இதை மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டக்குன்னு உங்களுக்கு ஜீரணம் ஆளுனா கூட நம்ம டெய்லி ரசம் சாப்பாட்டில் சேர்த்துட்டா நல்லது. ஜீரண பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். மேலே நான் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிடுவேன். கொதிக்கும்போது கொஞ்சம் தூவி விட்டுருவேன். சரிங்களா? நான் சால்ட்டு போட்டேன் ஏற்கனவே. தக்காளி கரைக்கும் போது கல்லுப்பு போட்டு நான் கொஞ்சம் கரைச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரசத்தை எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசம் ஸ்லோவில் தான் கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. பாருங்கள், ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு தட்டு மேலே போட்டு மூடிக்குவோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ரசம் கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி நுர தட்டி கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுப்போம். நீங்கள் ஏற்கனவே அதில் போட்டிங்க பெப்பரு, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கணும். போட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோ. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. பெருங்காயமும் தாளிக்கும் போது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும்.
வச்சதை இந்த ரசத்தில் கொட்டிடணும். பாருங்க, இப்போது சீக்கிரமாக நம்ம ரசம் செஞ்சிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகல, ரசம் செஞ்சுட்டோம். பார்த்தீங்களா? இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.